தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கரூர் பெருந்துயர தொடர்பான வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் அண்மை செய்தி. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், விரிவான விவரங்கள். வணக்கம் சார். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 27 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து 5வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் ஆந்தோன்றிமலை பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் அவருக்கு சமன் அனுப்பிய நிலையில் சிபிஐ விசாரணைக்கு தற்போது ஆஜராகியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.